ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு காப்பி கார்ட் சேனல் வரிசையில வெனிலா வீடு மற்றும் உமாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ரெண்டு சேனல்களுக்கு உள்ள ஒற்றுமை, இவங்க எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போடுறாங்க, இவங்க பதிவிடும் வீடியோக்களால யாருக்கு என்ன பயன் என்பதை பற்றியும், அப்புறம் ஏன் இந்த சேனல் எல்லாம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி சேனல் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய மனநிலைமை எப்படி எல்லாம் பாதிக்கப்படும் என்பதை பற்றியும் நம்ம டீடைலா பேச போறோம். இந்த சேனல்கள் பத்தி இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, வெனிலா வீடு அவங்க வீடு, உமாஸ் லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். இத பாக்குற நமக்கு எந்த பயனும் கிடையாது. இன்னும் சிம்பிளா இந்த சேனல்களை பத்தி சொல்லணும்னா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான்னு ஒரு பரமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு வீடு, ஒரு கிச்சன், ஒரு கார்டனை வச்சு இந்த ரெண்டு சேனல்களும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டு சேனல்களுக்கும் உள்ள ஒற்றுமை நானு பார்ப்போம். ஒரே வீடு ஒரே கிச்சன், இதுதான் இவங்களுடைய முக்கிய ஒற்றுமை. அந்த கிச்சனுக்குள்ள நம்ம எல்லாம் இயற்கையா பண்ற விஷயத்த இவங்க செயற்கைத்தனமா கேமராக்காக பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் அதை யதார்த்தமா செய்வோம், அதையே இவங்க நாடகமாக்கி நமக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சேனல்களும் ஹோம் டூர், கிச்சன் டூர் போடுறதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அவங்க சமைக்கிறது, அவங்க வீட்டுக்குள்ள சுத்துறதெல்லாம் ஒரு வீடியோவா படமாக்கிடுவாங்க. அவங்க எதெல்லாம் வீடியோ ஆக்கிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அப்பாவியாச்சே, அதனால நம்மள எப்படி எல்லாம் ஏமாத்தலான்ற வித்த அவங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் என்ற கணக்குல தான் இவங்க ரெண்டு பேருமே வீடியோ பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லங்க, நம்மெல்லாம் நமக்காக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம், நமக்காக சமைப்போம். ஆனா இந்த ரெண்டு சேனல்களும் பாத்தீங்கன்னா வீடியோக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, வீடியோக்காக சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் இவங்க செய்யும் பொழுது யாரோ ஒருத்தவங்க கேமரா வச்சு இவங்கள படம் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி இவங்க நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இரண்டு சேனல்களும் அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிரேட்டா இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இவங்க வீட்டை மெயின்டைன் பண்றதுக்குலாம் இவங்களுக்கு வேலை ஆட்கள் இருக்காங்க. கிச்சன்ல ஹெல்ப் பண்றதுக்கும் அங்க பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கும் இவங்க ஆட்கள் வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படிதான் இவங்க சொகுசா ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் இந்த உலகத்திலேயே யாரும் பண்ணாத வேலையெல்லாம் செய்யற மாதிரியும், இவங்க மட்டும்தான் வீட்டுக்கு நல்லா சமைக்கிறாங்க என்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ரெண்டு சேனல்களும் அவங்களுடைய பகட்டு வாழ்க்கைக்கு நம்மள பகடைக்காயா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வெனிலா வீடு மற்றும் உமாஸ் லைஃப் ஸ்டைல் ரெண்டு சேனல்களும் ஹோம் டூர், கிச்சன் டூர் போறதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அதுவும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ எல்லாம் போட மாட்டாங்க. இத பத்தி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கட்டத்துல நமக்கு என்ன தோணும்னா, என்னடா இது, ஒரு வீடு ஒரு கிச்சன், அதை எத்தனை வாட்டி காட்டுவாங்க, அது என்ன உலக அதிசயமா என்ற அளவுக்கு நமக்கு சிந்திக்க தோணும். இதுல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். பொதுவா டூர் என்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? தமிழ்ல டூர் என்ற வார்த்தைக்கு சுற்றுலா என்றுதான பொருள். அதுவும் ஃபேமஸான இடத்துக்கும் ரொம்ப புகழ்பெற்ற இடத்துக்கு தான் நாம சுற்றுலாலாம் போவோம், அதாவது டூர் போவோம். ஆனா இந்த வெனிலா வீடு பண்ணுவாங்க பாருங்க, ஹோம் டூர்னு போடுவாங்க. அவங்க வீடு என்ன அவ்வளோ ஃபேமஸான இடமா என்ன? அதே மாதிரி அவங்க கிச்சன் டூர்னு போட்டு பார்ட் 1 பார்ட் 2னு வேற போடுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த உமா லைஃப் ஸ்டைல் சேனலும் அவங்களுடைய 10க்கு 10 கிச்சனை பல வாட்டி டூர் என்ற பேர்ல நமக்கு காட்டியிருக்காங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க வீட்டையோ இவங்க கிச்சனையோ பார்த்து நம்ம தெரிஞ்சு கொள்ளுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அவங்க தேவைக்காக வாங்கி வைத்திருக்கிற பொருட்களையும் அவங்க சாப்பிடுறதையும் தான் நமக்கு காட்டுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாம் நம்மள முட்டாளாக்குறதுக்காக அவங்க பண்ற வித்தைகள். அதே மாதிரி நம்ம மேலையும் தப்பு இருக்குங்க. இவங்கெல்லாம் ஹோம் டூர், கிச்சன் டூர்னு போட்ட உடனேயே அதை பாக்குறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் இருக்குங்க. அப்புறம் அந்த வீடியோக்குள்ள போய், அக்கா சூப்பரா வீடியோ வச்சிருக்கீங்கக்கா, நல்லா இருக்கு, கிச்சன் சூப்பரா வச்சிருக்கீங்க என்று ஒரு சிலர் கமெண்ட் வேற போட்டுறாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க வீட்டை நல்லா வச்சிருந்தாலோ கிச்சனை நல்லா வச்சிருந்தாலோ அது அவங்களுடைய தேவைக்காக அவங்க கட்டி
காட்டியிருக்காங்க. அதனால அதெல்லாம் பார்த்து நமக்கு எந்த பயனும் கிடையாது. இந்த வெனிலா வீடு மற்றும் உமா லைஃப் ஸ்டைல் சேனல்கள் சமையல பேஸா வச்சுக்கிறாங்க. ஏன்னா சமையல் சாப்பாடெல்லாம் பத்தி சொன்னா நம்ம ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அந்த சமையலுக்குள்ள அவங்களுடைய சுய புராணம், அவங்களுடைய குடும்ப கொண்டாட்டத்தை எல்லாம் திணிச்சிருவாங்க. அதுவும் இந்த உமா லைஃப் ஸ்டைல் சேனல் இருக்காங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனை விடுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க தெருவுல எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் நமக்கு வீடியோவா கவர் பண்ணி காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா வளைகாப்பு, அண்ணன் கல்யாணம், தம்பி கல்யாணம், சீர்வரிசை, கறி விருந்துன்னு அவங்க பண்ற அலப்பற இருக்கே தாங்கவே முடியாது. அதே மாதிரி தாங்க இந்த வெனிலா வீடும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுக்காரவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. கணவன் மனைவிலாம் ரொம்ப பர்சனலான விஷயம், அது பிரைவேட்டான விஷயமும் கூட. ஆனா அதெல்லாம் போய் சர்ப்ரைஸ் விளாக்ன்றது, பர்த்டே விளாக் என்ற பேர்ல கூத்தடிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த 2 சேனல்களும் சமையல் என்ற பேர்ல வேற என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் விளாக் என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க கேரி பண்ற விதத்துல தான் பாக்குறவங்க நிறைய கத்துப்பாங்க. ஆனா நீங்கெல்லாம் அதை திட்டமிட்டு நாடகமாக்கி செயற்கைத்தனமா காட்டுறீங்க பாருங்க. அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெனிலா வீடு மற்றும் உமாஸ் லைஃப் ஸ்டைல் 2 சேனல்களும் அவங்க வீட்டை காட்டியே வீடியோ போடுறாங்க. அப்புறம் சமையல் கட்டுல அவங்க சமைக்கிறத வீடியோவா காட்டுறாங்க. நீங்களே சொல்லுங்க, இத பாக்குறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? அது அவங்க வீடு, அவங்க வயிற்றுக்கு அவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களா எதுவும் புதுசா பண்றதும் கிடையாது, செய்யறதும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த வெனிலா வீடு, உமாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல்களை சப்போர்ட் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வீடியோக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வீடியோ பதிவிடுறாங்க, அத நாடகமும் ஆக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க சமூகத்துக்கும் எதுவும் பண்றது கிடையாது, நமக்கும் எந்த பயனுள்ள வீடியோக்களும் போடுறது கிடையாது. எனவே பார்க்கிற நம்ம பொறுப்பா இருப்போம். இது போன்று பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.